அப்புறம் 10th முடிச்சதுக்கு அப்புறம் வந்து மாமாவுடைய இதுலதான் நான் கவனிப்புல தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அப்பாவுடைய இது எனக்கு சுத்தமா எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் 2000 இருந்து மறுபடியும் சென்னைக்கு போயிட்டு 2018 வரைக்கும் சென்னையில இருந்தேன். மறுபடியும் சொந்த ஊருக்கே வந்து மறுபடியும் மொபைல் ஷாப் வச்சு இப்போ பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. அப்பா ஒரு 2வது மனைவி வந்து எனக்கு திருமணம் பண்ணக்கூடாதுன்னு அப்பா வந்து மிரட்டின்னு இருக்காங்க. அவரு வந்து அவங்களுடைய வெளியில வந்தா என்கிட்ட நல்லபடியா பேசுறாரு. அவங்க வீட்டுக்கு போனோடனே அவங்களுக்கு அது மாதிரி பேசுறாரு. இதுல எனக்கு திருமணம் நடக்குமா இல்ல பூர்வீக இடத்துல வந்தவொடனே பல பிரச்சனைகள் இருக்கு. பூர்வீக அதே போல சொத்து பிரச்சனையில நிறைய இடங்கள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எனக்கு அந்த பூர்வீக இடத்துல இருந்து எனக்கு இருக்க வாய்ப்பு உள்ளதா இல்ல நான் வெளியே போயிட்டா நல்லா இருக்க முடியுமான்னு தெரியணும். அதே போல லக்னம் வந்து கரெக்டான இது எனக்கு கொஞ்சம் சொல்லி நல்லா இருக்கு. வேற என்ன தகவல் தெரியுமா சார்? அதே போல கூட பிறந்த அண்ணனுடைய உறவு வந்து எனக்கு சரியான ஒரு இதுவும் இல்லை. அப்பாவுடைய இதுவும் இல்லை, அண்ணனுடைய இதுவும் இல்லை. நான் சென்னையில இருக்க வரைக்கும் என்கிட்ட காசு வாங்குற வரைக்கும் எல்லாம் நல்லா இருந்தாங்க. நான் திருப்பி ஊருக்கு வந்தவொடனே இப்ப அவங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு. நன்றிங்க சார். இப்ப வந்து உங்களுடைய வாழ்க்கையை சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய ஜாதகமும் வந்து பதியப்பட்டிருக்கு. முதலாவதாக இந்த ஜாதகத்துக்கு அவருடைய வாழ்க்கையை வச்சு நீங்க வந்து பலன் சொல்லலாங்க. ஹேண்ட்ரைஸ் பண்ணியிருக்கிறவங்க வரிசையாக சொல்லுங்க. முதலாவதாக ஹேண்ட்ரைஸ் பண்ணியிருக்க ஒரு சார் சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன சார்? ஹலோ கோபால் ஹேண்ட்ரைஸ் பண்ணிருக்கீங்களா சார்? வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் நான் கரூர் மாவட்டம் கடவுர் தாலுகா வந்து பேசுறேன் சார். கோபாலகிருஷ்ணன் சார். சொல்லுங்க சார். சார் நான் வந்து ஒரு கோயில் வந்து எங்க ஊர்ல வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேல சார் ஒரு கோயில் வந்து புதுப்பிக்கலாம்னு இருக்கிறோம் சார். சார் இந்த ஜாதகத்துக்கு நீங்க வந்து பலன் கொடுக்குறீங்களா இல்ல வேற என்ன சார் சொல்ல வர்றீங்க? பலனுக்கும் நாங்க சொல்ல வரலைங்க சார். சரிங்க சார், நீங்க எடுத்துக்கங்க சார். ஓகே சார். அடுத்து சுபஸ்ரீ மேடம், நீங்க உங்க பலனை சொல்லுங்க மேடம். சார் வணக்கம் சார். சார் இந்த ஜாதகர் மகர லக்னம்னு கொடுத்துருக்கீங்க. மகர லக்னம் தனுசு ராசி. முதல்ல வந்து லக்னாதிபதி வந்து சனி பகவான் வக்ரம் அடைஞ்சு சிம்மமனையில கிட்டத்தட்ட 1 டிகிரிக்கும் கம்மியா உட்காந்துருக்காரு. அவர் பகை வீட்டுல உட்காந்துருக்காரு. இதுல மெயின் இந்த ஜாதகத்துக்கு உள்ள குறைபாடு என்னன்னு நீங்க கேட்டிருந்தப்ப திருமணம்னு சொல்லியிருக்கீங்க. அதை வச்சு பார்க்கும்போது 2ஆம் பாவத்துல கிரகங்கள் இல்ல. ஆனா அதுக்கு செவ்வாய், சனி, குரு இந்த 3 பார்வையும் இருக்கு. பொதுவாகவே செவ்வாய் மற்றும் சனியோட பார்வை இரண்டும் பார்வை சேர்ந்து இருக்கிற அந்த விழுற இடம் வந்து சரியானதா இருக்காது. 3ஆம் இடம் வீரியஸ்தானம், அது பாத்தீங்கன்னா அங்க சூரியன் கேது உட்கார்ந்து எடுத்திருக்காங்க. 5ஆம் பாவம் குழந்தை பாவம் பூர்வீகம், அதுல பாத்தீங்கன்னா கிரகங்கள் இல்லை. ஆனா அங்க சனி பகவானோட பார்வை இருக்கு, வக்ர சனியோட பார்வை இருக்கு. 7ஆம் பாவத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. அவர் மங்களக்காரகன் தான். ஆனா இந்த மகர லக்னத்துக்கு அவரே தான் பாதகார். அதே மாதிரி 9ஆம் பாவம் பார்க்கலாம். அங்க 9ல ராகு உட்கார்ந்து இருக்கு, சூரியனோட பார்வை பெற்றிருக்கு. 12ஆம் பாவத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு, அங்க குருவோட பார்வை இருக்கு. இது எல்லாமே ஒரு திருமணத்துக்கு இங்க எல்லாமே நெகட்டிவாவே வந்துட்டு இருக்கு. சரி, கிரகங்களாவது நல்லா இருக்கான்னு பாக்கலாம்னா மங்களக்காரன் செவ்வாய் நீசம், சுக்கிரன் சமமா இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து செவ்வாயோட பாதகாதிபதியோட வீட்லயே இருக்காரு. குருவும் பகை வீட்டுல இருக்காரு. சூரியன் சுக்கிரன் இடைவெளி 17 டிகிரி ஓரளவுக்கு இது வந்து தேவையான அளவுதான் இருக்கு. இப்ப பாவாதிபதிகள் நிலையுமே வந்து வக்ரமாயும் பகையிலையும் தன்மனைக்கு முக்கியமா 5ஆம் அதிபதி தன்மனைக்கு விரயத்திலே உட்கார்ந்து இருக்கிறது. இது மிகவும் ரொம்ப ரொம்ப தவறான விஷயங்களா இருக்கு. இதனாலதான் இந்த ஜாதகருக்கு இவ்வளவு
தாமதமா திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை தட்டி கழிச்சுட்டே போயிருக்கு. இவருக்கு 24 வயசு, 28 வயசு, 36 வயசு இந்த வயதுகள்ல இவருக்கு திருமணம் நடக்கிறதுக்கான சில முயற்சிகள் ஏற்பட்டிருக்கலாம். இப்போ ஜாதகருக்கு எப்போ திருமணம் நடக்கும், எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குன்றதுக்கு இல்லையா? அப்படி பார்க்கும்போது இப்ப ஜாதகருக்கு நீங்க கொடுத்திருக்க லக்னப்படி பார்த்தா ராகு தசா, ராகு புத்தி நடக்குது. இந்த ராகுவானவர் 9ஆம் இடத்துல இருந்து தசை நடத்துறாரு, புத்தியும் நடத்துறாரு. இவர் வாங்கி இருக்க சாரம் பாத்தீங்கன்னா சந்திரன் சாரம். இந்த சந்திரன் இந்த ஜாதகத்துக்கு 7ஆம் அதிபதியே. அப்படி வச்சு பாக்குறப்போ இந்த புத்தியில இவருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இவருக்கு 47 வயசு 6 மாசம், அதாவது 48 வயசுன்னு தோராயமா சொன்னாலும் இது 12ஆம் பாவம் வயதோட்டமா இயங்குறப்ப இப்போ திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இவருக்கு கைகூடி வரும். ஆனா இவரு அதே சமூக நிலையில இருக்கவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு. இவரு வேற ஒரு திருமணம், அதாவது ஏற்கனவே திருமணமானவங்களையோ இல்ல இவங்கல இருந்து வேற ஒரு சொசைட்டல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கவங்களையும் கல்யாணம் பண்ணாதான் சிறப்பா இருக்கும்ன்றது என்னோட கருத்து சார். ரொம்ப நன்றி சார். நன்றிங்கம்மா. உங்களுடைய பலனை இப்போ அவருக்கு சம்பந்தப்பட்டவருக்கு நம்ம சொல்லியிருக்கீங்க. சார் அடுத்து கருணா சார், நீங்க அவருக்கு விளக்கம் கொடுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய சுக்கிர சனி கேள்வி நமக்கு சார். நான் இந்த லக்கணத்தை உறுதிப்படுத்துகிறதுக்கு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் சார். கேளுங்க சார். அதாவது நீங்க பிறந்தப்ப கஷ்ட பிரசவமா அப்போ சிஸ்டரியில் பண்ணி பிறந்தீங்களா? முன்னாடியே உங்களுக்கு ஏதாவது இந்த நாள் குணம் தேடி விடாம பாதுகாத்துட்டா சார்? கண்ணா சார், நீங்க கேளுங்க. உங்க போன் இறைச்சலா இருக்கு, கேளுங்க சார். இப்ப கேக்குதா சார்? சார் கேளுங்க சார். அதாவது இவர் பிறந்தப்ப கஷ்ட பிரசவமா அம்மாவுக்கும் தாய்க்கும் சேய்க்கும் கஷ்டமா இருந்ததா? சார் அதெல்லாம் தெரியல சார். சார் அதனால இவருக்கு ஒரு ஆதரவு இல்லாத வாழ்க்கை தான் சார் இப்போ அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதனால அவருக்கே அந்த சரியான ஒரு நேரம் எல்லாமே தெரியும். இந்த ஜாதகர் ஏதா பிறந்தா அப்படின்னு ஏதாவது விரக்தி அடைஞ்சாரா? இல்ல சார், அதெல்லாம் எதுவும் இல்லை சார். அப்படிங்கிறப்ப நடக்கணும் அப்படிங்கிறதுக்கே சிறப்பா வரலையே. ஏன்னா மகர லக்கணத்துல மாஞ்சி இருக்கு, கஷ்டப்பிரசவமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா மகர லக்கணம் மாஞ்சி அப்படின்னா கட்டாயம் வாழ்க்கையில ஒரு நாளாவது விரக்தி அடைஞ்சு நம்ம ஏன் விரக்தி அடைஞ்சிருக்கோம். அப்படிங்கிறப்ப இது மகரத்துக்கு சொல்றதுக்கு முடியல. நானும் மகரத்துக்கு தான் எடுத்திருக்கேன். ஆனா கும்பத்துக்குன்னு பாக்குறப்ப 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால சின்ன வயசுலயே ஒரு 5 அல்லது 10 வயசுக்குள்ளேயே தாய் தந்தை அப்படி ஒரு சூழ்நிலை கட்டாயம் இருக்கும். அதான் 2ஆம் இடத்துல இருந்து கேது சொல்லும். அடுத்து தந்தை தாய் பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கலாம்னா, ராகுகேது அச்சுக்கு வெளியே சந்திர பகவான் ராகுகேதுவோட மையத்துல இருக்காரு. அப்ப அந்த சந்திரன் சந்திரன்கிறது தாய். அவங்க எந்த வகையில இந்த ஜாதகருக்கு உதவ மாட்டாங்க, ஒண்ணு சேர மாட்டாங்க அப்படிங்கிற அமைப்பு வந்துருச்சு. பட் அந்த தாய் இருக்கக்கூடாது. அல்லது இருந்தாங்கன்னா அவருக்கு ஒரு கடனாளியாகவோ அது மனநோயாளியாகவோ அது காணாம போனவங்களாகவோ அப்படி இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரே ஒரு சந்திரன் மட்டும்தான் ராகுகேது அச்சுக்கு வெளியில அது மையத்துல இருக்கு. இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. இதான லக்கணம் நான் மகர லக்கணத்துக்காக மொதல் எடுத்தேன். அது பார்த்தோம்னா பூர்வீகத்துல உங்களுக்கு சேர்க்கை இருக்குமா அப்படின்னு பார்த்தா இங்க சுக்கிரன், புதன், சனி, சந்திரன் ஆகிய 4 கிரகங்களுமே கேதுவோட சாரம் வாங்கியிருக்கு. 9 கிரகங்கள்ல 4 கிரகங்கள் கேதுவோட சாரம் வாங்கியிருக்கிறதுனால கட்டாயம் உங்களுக்கு பூர்வீகம் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, பூர்வீகத்தை அனுபவிக்கலாம் முடியாது.
அதுல எந்த விதமான எதுவும் இல்லை. அடுத்து வந்து இவ்வளவு கிரகங்கள் வந்து கேதுவோட அதிகமான கிரகங்கள் என்ன சாரம் வாங்கியிருக்குதோ அப்ப வந்து அதோட ஆதிக்கம் தான் எது இருக்கும். உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது கூட இவ்வளவு காலம் இழுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா இப்ப மேடம் சொன்னாங்க சந்திரனோட இது வருது, ராகுவோட இது தசா புத்தி வருது அப்படின்ட்டு. உங்களுக்கு திருமணத்தை கொடுக்கறதுக்கு ராகு, 3ஆம் இடத்துல இருக்கிற கேது, 3ஆம் இடத்துல இருக்கிற சூரியன், 12ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் ஆகிய 4 கிரகங்களும் உங்களுக்கு திருமணத்தை மங்களகரமான காரியத்தை நடத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் 47 வயசு வரைக்கும் ஏன் முடிக்கல அப்படிங்கிறது நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு என்ன அப்படி பொறுப்புகள் இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்து சூரியனும் கேதுவும் ஒன்னா இணைஞ்சிருக்கிறதுனால சின்ன வயசுலயே ஏதாவது குடும்ப பொறுப்பு எதுவும் வந்திருக்கணும், இல்லைன்னா தந்தை வழியில கடன் வந்திருக்கணும். அதனால இந்த ஜாதகம் சூரியனும் கேதுவும் இணைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டிகிரியில இருக்கு. இது இந்த பிரபஞ்சத்திலிருந்து அதிகமான அளவில் கற்றுக்கொள்வதற்காக பிறந்த ஜாதகம். பிரபஞ்சத்திலிருந்து அதிகமா கத்துக்கிறதுக்கு அமைப்புள்ள ஜாதகம். இந்த பிரபஞ்சத்துல ஏதாவது ஒரு பொறுப்பை ஏற்றுக்கக்கூடிய ஜாதகம். தந்தை இருக்கிற வரைக்கும் கடன் வந்து வாங்கக்கூடாது. இந்த ஜாதகம் வந்து புகழ விரும்பாது. தனிமைப்படுத்தப்படக்கூடிய ஜாதகம். இது எங்க இருந்தாலும் தனியா தான் நிற்கும், கூட்டத்துல சேராது. அதான் சூரியன் கேது. அதிகாரத்தை கையில கொடுத்து இறுக்கி பிடிச்சுக்கிட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி சூரியனுங்கிறது அதிகாரம், கேதுங்கிறது இறுக்கி காட்டி போடும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. அது எந்த லக்கணமா இருந்தாலும் அதான் அமைப்பு வரும். இவருக்கு இந்த தாயார் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து 3 வயசு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப இந்த இது பாக்குறப்ப என்னன்னா கேது தசா சனி புத்தி அல்லது கேது தசா புதன் புத்தி நடந்திருக்கும். இப்ப அந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து தாயார் வந்து மரணம் அடைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு. சார் அடுத்த ஒரு கொஸ்டின், உங்க பூர்வீகத்துல யாராவது கோயில் பணிகள் செய்தவங்க இருக்காங்களா? இல்ல சார், அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை சார் உங்க இடம் 9ஆம் இடத்துல ராகு. 9ங்கிறது உங்க ராகு அப்படிங்கிறது வந்து 9ஆம் இடத்துல இருந்ததுன்னா ஏதாவது பூர்வீக பணிகள், பூர்வீகத்துல கோயில் பணிகள். கோயில் பணிகள் அப்படின்னா பெரிய அரங்காவலர் இருந்தா இல்ல, ஒரு கணக்கு எடுக்கிறது, அங்க பூட்டி விடுறது, தண்ணி ஊற்றி விடுறது அப்படின்னு ஒரு பொறுப்பான பணி ஏதாவது செஞ்சவங்க இருக்காங்களா? இல்ல சார், அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை சார். அப்படிங்கிறப்ப இது எப்படி சார் லக்னமே வரலையா சார்? மகர லக்னமே வரல. நான் வந்து பத்தி கும்பலக்கணத்துக்கு திரும்ப சொல்றேன். கும்பலக்கணம் அப்படிங்கிறப்ப 2ஆம் இடத்துல கேது இருந்தது அப்படின்னா கட்டாயம் ஒரு இள வயதிலே கல்விக்காக 2 அல்லது 3 இடங்கள், அதாவது ஒரு 5ஆம் கிளாஸ் கல்வி படிக்கிறப்ப 2-3 இடம் மாறி இருக்கணும். அல்லது என்ன பண்ணிருக்கணும்னா ஒரே கிளாஸ் வந்து 2-3 தடவை அந்த காலத்துல எல்லாம் ஃபெயில் போடுவாங்க, அது மாதிரி படிச்சிருக்கணும். அப்படியே மாறி இருக்கீங்களா சார்? படிப்பு 5வது வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல படிச்சேன் சார். அப்புறம் 6வதுல இருந்து +2 வரைக்கும் வேற ஸ்கூல்ல படிச்சேன் சார். 2 ஸ்கூல்ல ஸ்கூல் மாறி மாறி படிச்சிருக்கணும். அடுத்து வந்து தாய் தந்தையை விட்டு பிரிஞ்சிருக்கணும். 94க்கு அப்புறம் அப்பா விட்டு நான் பிரிஞ்சிருந்தேன் சார். 94க்கு அப்புறம் 94 அப்படிங்கிறப்ப நீங்க 78 16 வயசுக்கு மேலதானே பிரிஞ்சிருக்கீங்க? ஆமா சார். சரி, இது வந்து சின்ன வயசுல தாய் தந்தையை விட்டு முதல்ல தாய் பிரிஞ்சுட்டாங்க, அவங்க இல்ல, பிரிஞ்சிருந்த ரைட்டு. அடுத்து வந்து 3ஆம் இடத்துல வந்து சுக்கிரனும் புதனும் இருக்கு. அந்த 3க்கு இடம் கொடுத்தவன் வந்து 3ஆம் அதிபதி எங்க இருக்காரு அப்படின்னா 6ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுக்கு அப்படி பார்த்தோம்னாலும் 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு, 5ஆம் அதிபதி சுக்கிரன் இருக்கனால உங்களுக்கு இளைய சகோதர உறவுகள் இருக்கணும். இளைய உறவு இருக்கு சார், இளைய சகோதரனுடைய உறவு இருக்கு. ஆனா மூத்த சகோதரன் தான் கொஞ்சம் பாதகாதி மாரி நமக்கு ஆவாதம் தான் இருக்கு. நீசம் அப்படின்னு என்னன்னா தகுதி குறைவாக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தமாகக்கூடிய இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல சார், அவன் காலேஜ்ல ப்ரொஃபஸர் ஆகும் சார். இளைய சகோதரர் இருந்து இப்ப இந்த இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகர லக்னம் எடுத்துக்கிட்டோம்னா 3ஆம் இடத்துல கேது இருக்காரு, இளைய சகோதரர் இல்ல,
இருந்தா அவங்க வந்து தொல்லை அப்படின்னு வரும். மகர லக்னம் எடுத்துக்கிட்டா 3ஆம் இடத்துல கேது இருக்காரு. கேது இருந்தாருன்னா உங்களுக்கு இளைய சகோதரம், உங்களுக்கு உங்களுடைய தாய் வயிற்றுல பிறந்த இளைய சகோதரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தா வந்து அவங்க தொந்தரவா தான் இருப்பாங்க, அவங்கள தத்து கொடுத்து வாங்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற ஜாதக அமைப்பு சார். தம்பி மட்டும்தான் சார் எனக்கு கொஞ்சம் ஆதரவு இருக்கும். தம்பி நீங்க ஒருத்தர் மட்டும்தான், உங்களுக்கு பின்னாடி யாரும் அம்மா வயசுல பிறந்தவங்க இருக்காங்களா? ஒரு அண்ணா ஒரு தம்பி சார். தம்பி இருக்காரு. தம்பி இருக்கார் சார். அவர் எப்படி உங்களோட உறவா இருக்காரா? இருக்கார் சார். அப்படிங்கிறப்ப இது வந்து மகர லக்னம் வராது. மகர லக்னமாக இருந்தால் 3ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து அந்த கேது பகவான் வந்து இளைய சகோதரத்தை கொடுக்க மாட்டாரு. கொடுத்தாரு அப்படின்னா என்ன பண்ணுவாரு அப்படின்னா பிரச்சனையை கொடுக்குவாரு. அப்படி எதுவும் இருந்து ஏதாவது தத்து கொடுத்து எதுவும் வாங்கியிருக்காங்களா சார் தம்பிய? தம்பி வந்து தத்து கொடுத்துருக்காங்க சார். எங்க பெரியப்பா வந்து எடுத்து வளர்த்துருக்காரு. அவருக்கு 2 பொண்ணு அப்படின்றாங்க, பையன் இல்லைன்றதுனால. சரி, அம்மா இறக்கும் போது வந்து அவனுக்கு வந்து 6 மாசம் ஆகும் தம்பி. அப்படியா? சரி, அப்படி தத்து கொடுத்து வாங்கி இருந்தா மகர லக்னம் ஓகே. இல்ல அப்படின்னா வந்து மகர லக்னம் பேசாது. ஏன்னா மகர லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்காரு. அந்த கேது வந்து என்ன அப்படின்னா ஒரு சப்ரஸ் தான் பண்ணுவாரு. அப்படி எதுவும் இருந்ததுன்னா தத்து கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பு ரைட். அப்போ உங்களுக்கு வந்து இது மகரத்துக்கு பேசுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மகரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4ஆம் இடங்கிற தாய் ஸ்தானம். தாய் ஸ்தான அதிபதியான செவ்வாய் பகவான் வந்து நேசமாயிடுறாரு. அப்ப தாய் இருந்தும் உங்களுக்கு வந்து அங்க புரோஜனம் இல்லாம போயிடுச்சு, நேசமாயிட்டாங்க அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இருந்தும் புரோஜனம் இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. ராகு அச்சுக்கு வெளியில வந்து சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சந்திரன்ங்கிற தாய்ங்கிற உறவா இருந்தாலும் சரி, மாமியாருங்கிற உறவா இருந்தாலும் சரி, உங்களோட கேட்டகரி வராது. அது வந்து எந்த விதத்திலையும் உதவாது. அடுத்து குருவும் சந்திரனும் சம சப்தமா பார்க்கறதுனால, குரு சந்திரன் இணைவு இருக்கிறதுனால நீங்க ஆச்சாரமா இருப்பீங்களா சார்? ஆன்மீகம் உண்டா? ஆன்மீகம் இப்பதான் சார், இடையில தான் சார். சரி, ஆன்மீகம் இருக்கும். நல்ல வீட்டுல எல்லாம் எப்பயுமே தீபம் ஏற்றி வழிபடுங்க. என்னதான் நீங்க வழிபாடுகள் செஞ்சாலும் சமுதாயத்துல வந்து நல்ல பேர் வாங்குறதுக்கு அர்த்தம். கட்டாயம் வந்து பேர் வந்து கெடுக்கதான் செய்யணும். குருவும் சந்திரனும் சம சப்தமா பார்வையா பார்த்தாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து நாம எவ்வளவு ஒழுக்க செயலரா இருந்தாலும் சமுதாயம் வந்து நம்மள வந்து வேற போக்கஸ்ல தான் பார்க்கும். அதான் குரு சந்திரனோட இயல்பு. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து கேதுவோட சாரத்துல அதிகமான கிரகம் இருக்கிறதுனால நீங்க பூர்வீகத்தை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க சார். ஏன்னா இப்ப 5ஆம் இடங்கிறது பூர்வீகம், அதை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது அதுக்கு 11ஆம் இடம். அதுக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து மீனமனை. அந்த மீனமனையில கேது இருக்காரு. கேது எங்க இருக்காரோ அந்த இடத்த அனுபவிக்க விட மாட்டாரு. அப்ப பூர்வீகம் உங்க கையில கொடுத்தா கூட அதை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பொதுவாகவே 3 கிரகங்களுக்கு மேல கேது இருந்தாவே டக்குன்னு சொல்லிடலாம் இது பூர்வீகத்தை அனுபவிக்காது அப்படின்ட்டு. 4 கிரகம் கேதுவோட இதுல இருக்கு. நன்றிங்க சார். தேங்க்யூ சார். அடுத்து இந்த ஜாதகத்துக்கு வேற யாரும் பலன் சொல்றதுன்னா சொல்லுங்க. இப்ப வந்து இவருடைய ஜாதகப்படி அவர் லக்னம் வந்து மகர லக்னமாகி அத வந்து 3ஆம் பாவத்தில் கேது அமர்ந்து இவருடைய முயற்சி தைரிய வீரிய ஸ்தானத்துல வந்து கேது வந்து கெடுக்கிறாரு. அது போக அது இளைய சகோதரமாகி இவருடைய இளைய சகோதரத்தை வந்து இவருடைய பெரியப்பா தான் வந்து வளர்க்கிறாரு. நல்ல முறையில அவரு வந்து தம்பி நல்லா இருக்காரு. இந்த ஜாதகத்துக்கு பாத்தீங்கன்னா 11 பாதகாதிபதியான செவ்வாய் வந்து 7ஆம் இடத்தில் உட்கார்ந்து அவர் தான் லக்னத்தை பாக்குறாரு. அவரே நீசம்பட்ட செவ்வாயா இருந்து மூத்த சகோதரருக்கும் இவருக்குமே உறவு நிலை வந்து சரியான முறையில இல்ல. 2வது விஷயம், தாயார் இறக்கும் பொழுது சிறு வயசுலயே கேது தசை நடந்தனால 4ஆம் பாவத்திற்கு 12ஆம் இடத்துல இருந்து கேது தசை நடத்தியிருக்காரு. அப்ப தாயார் வந்து அந்த நேரத்துல இறந்துட்டாங்க. இப்ப தகப்பனாரே இந்த ஜாதகத்துக்கு 8ஆம் அதிபதி ஆகுறாரு.
அவர் வந்து கேது கூட கிரகணமா அடைச்சனாலதான் தகப்பனார்னால இந்த ஜாதகருக்கு எந்தவித கெடுதலும் வந்து இல்லாம இருந்துகிட்டு இருக்கு. பூர்வீகம் எடுக்கும் பொழுது 5ஆம் பாவம்ங்கிறது 12ஆம் பாவத்துலதான் அந்த சுக்கிரனே மறைஞ்சிருந்தாரு. அப்ப இவருக்கு வந்து பூர்வீகத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இல்ல. அது வந்து மகர லக்னத்துக்கு தான் அது வந்து எல்லாமே சரியா இருக்கு. ரெண்டாவது விஷயம், இந்த ஜாதகருக்கு சிறு வயசுலயே சுக்கிரதசை ஒரு 18 வயசு வரைக்கும் இவருக்கு வந்து வாழ்க்கையில நடந்திருக்கு. அப்ப தாய் இல்லாதவரா வாழ்ந்த போது குட்டி சுக்கிரன் குடும்பத்தை கெடுக்குங்கிற ஒரு வாசகத்தின்படி இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னாலே புதனும் சுக்கிரனுமே சேர்ந்து 4ஆம் இடம் சுகஸ்தானத்துல இருக்காங்க. அப்ப இவருக்கு வந்து அந்த சுக்கிரதசை காலகட்டங்கள்ல இவர் வந்து ஒரு பெண்ணை வந்து காதல் பண்ணதாக அவரும் சொன்னாரு. அது அந்த காலகட்டம் வந்து அந்த மாதிரி சுக்கிரன் நடத்தி கொடுத்திருக்காரு. இதுதான் அவருடைய வாழ்க்கையில வந்து நடந்த ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த சூரிய திசையும் அதற்கடுத்து வரக்கூடிய அந்த சந்திர திசையுமே இந்த ஜாதகர் வந்து தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு பூர்வீகத்தை விட்டு வெளியேறிட்டாரு. இங்க பாத்தீங்கன்னா சூரியன் வந்து 8ஆம் அதிபதி ஆகுறாரு. சந்திரன் வந்து 12ல உட்கார்ந்து இருக்காரு. அப்ப 8-12 காலகட்டங்களா இருந்தனால இவரு இந்த பூர்வீக ஊரை விட்டு வெளியேறி சென்னையில போய் அவர் வந்து வாழ்ந்திருக்காரு. திரும்பவும் பாத்தீங்கன்னா அந்த சந்திர தசை முடியும் போது செவ்வாய் திசையில இவர் வந்து இப்ப அவரு சொந்த ஊருக்கு வந்துட்டாரு. இங்க வந்து அவரு இருக்கும் பொழுது இந்த செவ்வாய் திசையில கூட இவர் திருமணம் முடிச்சிருந்திருக்கலாம். ஆனா திருமணம் நடத்தல. இப்ப இந்த வயசுக்கு பாத்தீங்கன்னா இப்ப ராகு தசை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இவர் பூர்வீக ஊர்லயே இவர் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையாவும் காமிக்குது. அப்ப இவர் மகர லக்னம் தாங்கிறத வந்து நம்ம வந்து உறுதிப்படுத்துறோம். அடுத்து சுபஸ்ரீ மேடம், நீங்க உங்க பலனை சொல்லுங்கம்மா. சார், எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. இவர் எப்படிப்பட்டவர், குலம், நிறம், தோற்றம், அதுக்கப்புறம் 2வது இவரோட குலதெய்வம் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன் சார். மேடம், என்னுடைய குலதெய்வம் வந்து பொன்னியம்மன். என்னுடைய ஹைட் வந்து 162 சென்டிமீட்டர். கலர் வந்து மாநிலம் தான். ஆனா கொஞ்சம் குண்டா இருப்பேன். 85 கிலோ இருப்பேன். இப்ப சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு வந்து நம்ம சரியான முறையில நம்ம எடுத்தாலும் கூட அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவருக்கு ஆலோசனை கொடுக்கணும். எல்லாருமே அவருக்கு வந்து இந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லுங்க, இவருக்கு திருமண பாக்கியம் இருக்குதுங்களா, இத வந்து நம்ம எல்லாருமே ஆலோசனை சொல்லலாம் அவருக்கு. சார், சந்திரன் 12ல இருக்கிறதுனால இவர் வெளியூர்ல இருக்கிறது தானே சார் சிறப்பு. அப்பதானே இவருக்கு சிறப்பான பலன்கள் அமையும். சொந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் இவருக்கு நிறைய சங்கடங்கள் தானே சார் ஏற்படும். அது உண்மைதாம்மா. அந்த சந்திர திசையில வந்து அவர் வெளியூர்லதாம்மா இருந்திருக்காரு. இப்ப நடக்கக்கூடியது பாத்தீங்கன்னா ராகு தசை நடக்குது. திருமணம் வந்து இவருடைய வயசு 47 வயசு ஆயிடுச்சு. அப்ப இவருடைய வாழ்க்கையில கொடுப்புனை அப்படிங்கறத வந்து நம்ம வந்து அவருக்கு எடுத்து கொடுக்கணும் இல்லைங்களா. எந்த வகையில இனிமேல் இவருடைய வாழ்க்கை பயணம் இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து தீர்மானம் கொடுக்கலாம். சார் சொல்லுங்க சார். கருணா சார், நீங்க சொல்லுங்க சார். பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் அதிபதி 12 இருக்காரு. 7ஆம் அதிபதி 5, 7, 9, 12ஆம் இடங்கள்தான் இருந்தா இந்த ஜாதகம் குடும்ப வாழ்க்கை ஏற்றுறது, பொது வாழ்க்கை ஏற்றுறது அப்படின்னு சொல்லிடலாம். அப்படின்னா என்னன்னா, கல்யாணம் முடிக்கூடாது அப்படின்னு இல்ல, குடும்ப பொறுப்பை வந்து இவங்க வந்து பெருசா ஏத்துக்க மாட்டாங்க. அரசியல்வாதி மாதிரி இருப்பாங்க. குடும்பத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது, அப்படிதான் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் செவ்வாய் நோக்கி போறாரு. செவ்வாய் பகவான் வந்து இங்கிட்டு சனி பகவான் நோக்கி வருவாரு. அப்படி இருந்தாலே இந்த திருமணம் வந்து இவருக்கு எப்படி முடியலாம் அப்படின்னா, தப்பா எடுத்துக்க வேண்டாம். தன்னை விட வயது மூத்த, ஏற்கனவே திருமணம் ஆகி
குழந்தை இருக்கிற அது மாதிரி அமைப்புள்ள பெண்ணை பார்த்து இவர் முடிக்கிறதா நல்லது. அப்படிதான். ஏன்னா வயசுப்படியும் நீங்க பாத்தீங்கன்னா 47 வயசு அப்படிங்கிறப்ப ஒரு பிரஸ் கேண்டிடேட் கிடைக்கிறது கஷ்டம். இங்க ஜாதக அமைப்பு படியும் பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் அகிரம் வராது. செவ்வாய் அப்படின்னா மங்களம், சனிங்கிறது ரொம்ப பழசு. அப்ப அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இவருக்கு வந்து மறு திருமணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. மதா திருமணத்துக்கே கஷ்டமா இருக்கப்ப மறு திருமணத்தை பத்தி பேசுறதுக்கு இல்ல. வயசு 47 வயசு 48 ஆகுது. அப்ப இவரு ஏற்கனவே திருமணம் ஆகி குழந்தை உள்ள, அதாவது டைவர்ஸ் அல்லது விடோயரை பார்த்து இவரு தேர்வு செய்துக்கிறது தான் நல்லது. அது எப்படிதான் இருக்கு, இந்த 7ஆம் அதிபதி 12 அப்படிங்கிறப்ப 12ங்கிறது தியாகம். அது வந்து ஒரு தியாக திருமணம் மாதிரி நடக்கிறதா இருந்தா மேடம் சொன்ன மாதிரி இந்த ராகுதசா ராகு புத்தியில இவருக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த வாழ்க்கையை வந்து அது எதுக்கு அப்படின்னா ஒரு லிவிங் டுகெதருக்கு தான் இருக்குமே வழிய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இங்க கேது அதிகமான சாரம் இருக்கிறப்ப இவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி மாதிரி தான் இருப்பாரே ஒழிய ஒரு குடும்பவாதி மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. 3ஆம் இடத்துல வர கேது இருக்காரு. கேதுவோட சாரத்துல இவ்வளவு கிரகங்கள் இருக்கிறப்ப இவருக்கு வந்து திருமண வாழ்வு அப்படிங்கிறது இப்ப இவருக்கு வந்து ஒரு 25 வயசு ஆகுதுன்னா கூட, ஒரு 21 வயசு பொண்ணை இவர் கட்டினார்னா கூட கலவியல் வாழ்க்கையில அந்த பொண்ணை வந்து சந்தோஷமா வச்சிருப்பாரு அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அதனால வந்து இவரு தனக்கு வந்து பின்னாடி ஒரு வாழ்க்கை துணை வேணும், ஒரு ஃபிமேல் ஜெண்டர் வேணும் அப்படிங்கிற ஒரு இதோட ஒரு தியாக மனப்பான்மையில ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சுக்கிறதா சார் பெட்ரு. சார், இவருடைய ஜாதகத்துல குடும்பஸ்தானம்ங்கிறத பாத்தீங்கன்னாலே வந்து சனி செவ்வாய் பார்வை இருக்கும் பொழுது ஜாதகருக்கு வந்து குடும்பம் அப்படிங்கிறத அமைய விடாமலே இந்த கிரகங்கள் தடுக்கக்கூடிய வேலையை செய்யும் சார். ஆமா சார், அங்க குரு பார்வையும் இருக்கு சார். குரு பார்வை இருக்கனால என்ன பண்ணும்னா அதை சரி பண்ணவெல்லாம் பண்ணாது. இதுதான் விதி அப்படின்னு ஏத்துக்க சொல்லியது. குடும்பம் அமையறத லேட் பண்ணுவோம். நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே மேடமும் சொன்னாங்க, சனியும் செவ்வாயும் பாக்குறதுனால 2ஆம் இடம் இதா இருக்குன்ட்டு. அந்த குருவோட பார்வையும் இருக்கிறதுனால அதாவது என்ன அப்படின்னா நம்மளோட இயல்பு எவ்வளவுதான் அப்படின்ட்டு ஒரு ஏற்றக்கூடிய மனப்பான்மைக்கு அவர் வந்துருவாரு. அந்த இதுல அந்த டெண்டன்சியில அவர் போயிருக்கும். ஏன்னா 47 வயசு அப்படிங்கிறப்ப இவரு கல்யாணம் ஆகி இவருக்கு வந்து இவர் வீட்டுல வந்து ஒரு கல்யாண பொண்ணு இருக்க வேண்டிய வயசு. இவர் வந்து ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுறது அப்படிங்கிறது பொண்ணெல்லாம் தேடுறது முடியாது. ஏன் நம்ம வீட்டுல இருந்தா நம்ம கொடுக்க மாட்டோம். அப்ப வந்து பொண்ணெல்லாம் கிடைக்கிறது ஏதாவது பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சுக்கிறது தான் பெட்ரு. சார், இன்னொரு விஷயம் வந்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இவருடைய ஜாதகத்துல பாருங்க, 10ஆம் பாவத்தை வந்து சனி செவ்வாய் குரு புதன் சுக்கிரன் ஏறத்தாழ ஒரு 5 கிரகங்கள் வரைக்கும் 10ஆம் பாவத்தை பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு சாமியாரு அப்படிங்கறது தான் சார் வந்து நம்ம எடுக்க வேண்டியது வருது. ஏன்னா 10ஆம் இடத்துல அதிகபட்ச கிரகங்கள் இருந்தாலும் சரி, அதிகபட்ச கிரகங்கள் பார்த்தாலும் சரி, அது வந்து ஒரு சரியான பலனை நம்ம கொடுக்க முடியாது சார். சொல்லுங்க சார். ஆமா சார், அதாவது உண்மைதான். ஏன்னா 10ஆம் பாவத்துல ஏதோ ஒரு கிரகம் இருக்கலாம், 2 கிரகத்துக்கு மேல போச்சு அப்படின்னாலே அது வந்து இது அமைப்பு தான். அதான் நான் வந்து என்னன்னா ஏதாவது இப்ப தனியா வந்து ஒரு பெண்மணி கூட இவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அது வந்து என்னப்பா ஏன்னா உனக்கு எதாவது கனெக்ஷனான்னு கேட்பாங்க. ஒரு கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டாருன்னா அவரும் குடும்பஸ்தன் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்துக்கு வந்துடலாம். அதுக்காக கல்யாணம் முடிச்சுக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி இங்க புதனும் சுக்கிரன் இருக்கிறதேன்னு தப்பான விஷயம். புதன்கிறது வந்து டபுள், சுக்கிரன்கிறது பெண்ணு. இது வந்து பிற பெண்கள் தொடர்பு வச்சுக்கிற ஜாதகம். இது ஏற்கனவே வந்து சொல்லிட்டீங்க நீங்க, அந்த காலத்துல லவ் அஃபேர்ஸ் வந்துச்சுன்னு. நான் 47 வயசுக்காரங்க அப்படிங்கிறதுனால அதை எதுக்கு சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு விட்டுட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த 10ஆம் இடத்துல இன்னொரு சீக்கிரட் என்னன்னா, செவ்வாயும் புதனும் ஒரு இடத்த பார்த்தாலே அந்த இடத்துல ஒரு சீக்கிரட் வந்துடும். அப்ப இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு காரியத்தை செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து அப்பா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வீட்டுல வந்து சொல்லக்கூடிய ஜாதகம் இது. அப்ப இந்த ஜாதகர்கிட்டேன்னு வந்து பல ரகசியங்கள் அதை வந்து குடும்பத்திலையும் காமிக்கும். செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருந்தாவே அது வந்து செவ்வாய் 8ஆம் பார்வையை ஒரு இடத்த பார்த்துச்சுனாவே அங்க ஏதோ ஒரு ஆத்மா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப குடும்பத்துல ஒரு இது இருக்கு. சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருந்தாங்கன்னாவே இவர் எப்பயுமே மனசுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஏதாவது லவ் அஃபேர்ஸ்ல இருக்கணும்.
அப்படிங்கிற மாதிரி அமைப்பு தான் இருக்கும். ஒன்றிற்கு மேற்பட்ட உறவுகள் இவருக்கு வந்து தொடர்பு இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இங்க அமைப்பு வந்துடும். ஏன்னா சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருக்கப்ப சுக்கிரனுங்கிறது யாரு என்ன அப்படின்னா காமம், புதனுங்கிறது கல்வி. கல்வி இருக்கிற இடத்துல காமம் இருக்கக்கூடாது, காமம் இருக்கிற இடத்துல கல்வி இருக்கக்கூடாது. ஒரு நண்பனுக்கே காமம் வந்துருச்சுன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி விட்டு போயிடுவான். அப்படிங்கிறப்ப இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதே இங்க தப்பு. அடுத்து நீங்க சொன்ன மாதிரி 10ஆம் இடத்தை வந்து இத்தனை கிரகங்கள் பார்க்கறதும் என்ன அப்படின்னா குடும்ப வாழ்வுக்கு ஏற்றதில்ல அப்படிங்கறதா இருக்கும். அவர் இருந்தாலும் ஜாதகத்தை கொடுத்துட்டாரு, கொடுத்து வந்து திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்கிறப்ப ஒரு சொல்யூஷன் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஒரு தியாக மனப்பான்மையோட குழந்தை உள்ளவங்களை பார்த்து கட்டிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, உங்களுக்கு ஒரு சமுதாய அங்கீகாரத்தோட வாழ்த்துறதுதான் இதுல சொல்ல வேண்டியது. வேற வழியில வந்து தற்போதைய சூழ்நிலையில இந்த பெண்ணை வந்து கிடைக்கிறது வந்து சமுதாய அமைப்புலையும் கிடைக்கிறது கஷ்டம்தான். ஜாதக அமைப்பு சொல்றதை விட 47 வயசுல வந்து கட்டிக்கிறது அப்படிங்கிறது வந்து எந்த தகப்பனும் உடன்பாடுக்கு வரமாட்டான். அதையும் சொல்லிடுறோம். நன்றி சார். நன்றிங்க சார். சார் சம்பந்தப்பட்ட ஜாதகர் இருக்கீங்க, நீங்க கேட்டுட்டு தான் இருப்பீங்க. நீங்க இன்னும் உங்களுடைய தன்னிலை விளக்கங்களை வந்து இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு தெளிவா கொடுங்க சார். சரி சார். அப்புறம் அந்த பூர்வீக இடம் வந்து அப்பாவுடைய சொத்து வந்து நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? அதே போல நாங்க சொந்த ஊரிலே இருக்கணுமா இல்ல வெளியூர்ல தான் போய் நல்லா இருக்க முடியுமா? இப்ப நான் வெளியில இருக்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தேன். சொந்த ஊருக்கு வரும்போது 2018 வந்தேன். 18 வந்ததுல இருந்து அப்ப கையில இருக்கிற காசு எல்லாம் விரயமாயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தா சுத்தமா இப்போ நான் இப்போ வந்து மொபைல் ஷாப் தான் வச்சிருக்கேன், மொபைல் சர்வீஸ் சென்டர். வரும்போதெல்லாம் ஓரளவுக்கு வியாபாரம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் படிப்படியா குறைஞ்சிட்டே வந்து இப்போ வியாபாரம் எல்லாம் கூட கம்மியாயிடுச்சு. கையில இருக்கிற காசு எல்லாம் விரயமாயிடுச்சு. திருப்பி நான் இதே ஊர்ல இருக்கணுமா இல்ல நான் வெளியில போனா அவன் நல்லா இருக்க முடியுமா? பூர்வீக சொத்து கிடைக்குமா அப்படின்றது கொஞ்சம் பார்த்து. கருணா சார் நீங்க பண்ணிருக்கீங்க. திரும்ப சொல்றது கேட்டு பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கிடைச்சாலும் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து கேது தசாவோட பிறந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் தசா கேது வந்து 3 வருஷம் 3 வருஷம்ன்றது 3 வருஷம் எடுத்திருக்கு. 4 வருஷம் கூட போட்டுக்குங்க. அடுத்த சுக்கிரன் வரைக்கும் 24 வயசு. அடுத்த சூரியன் முடிகிறப்ப 30 வயசு. 30 வயசுக்கு மேல 40 வயசு வரைக்கும் ஒரு காலமா இருந்திருக்கு. ஒரு 10 வருஷம் இந்த கேது தசா பார்த்த சார். இப்போ நீங்க சார் பலன் சொல்லி முடிக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிக்கங்க. சொல்லுங்க சார். 4 வயசு வரைக்கும் கேது, 24 வயசு வரைக்கும் சுக்கிரன், 30 வயசு வரைக்கும் சூரியன், 30 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் சந்திரனோட காலத்துல வந்து இவருக்கு வந்து பொற்காலமா இருந்திருக்கும். இவருக்கு வந்து வாழ்க்கை நல்லா சிறப்பா இருந்திருக்கும். இவர் வந்து ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட் இருந்திருக்கலாம். அடுத்து வந்து இந்த செவ்வாய் வந்து அவருக்கு அடுத்த ஒரு 7 வருஷம் அப்படிங்கிறப்ப 47 வயசு வரைக்கும் படாத பாடுதான் படிச்சிருக்கு. 47 வயசு வரைக்கும் இவங்களுடைய இந்த கேதுவுல பிறக்கிறவங்களுக்கு இந்த செவ்வாய் தான் படாத பாடு படிச்சிடும் 47 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து 47 வயசு முடிச்சு இப்போ 48வது வயசு பாஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. இது வந்து ராகு தசை, ராகு பத்தி 9ஆம் இடத்தை இயக்குறதுனால இவர் பிறப்படம் விட்டு வெளியில இருக்கிறதான் சிறப்பு. குண்டூர்ல வந்து அவ்வளவு இது இல்லை. அடுத்த பூர்வீகத்தை அனுபவிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இங்க பூர்வீகத்தை அனுபவிக்கிறதுக்கு அனுபவம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல பூர்வீகங்கிறது இவருக்கு வந்து ரிஷபம். அதை அனுபவிக்கிறது, அதை லாபகரமா பாக்குறதுங்கிறது பீடத்திலேயே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அட்டமாதிபதியும் உட்கார்ந்துருக்காரு, கேதும் உட்கார்ந்துருக்காரு. கிடைச்சாலும் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து வந்து இவ்வளவு கிரகம் திரும்ப திரும்ப அதே அரைச்சமாவே அரைக்க விரும்பல. 4 கிரகங்கள் கேதுவோட 3 கிரகங்கள் கேதுவோட சாரம் வாங்கியிருந்தாவே பூர்வீக சொத்து இவருக்கு கிடைக்காது, கிடைச்சாலும் அனுபவிக்க முடியாது. அத ஆசைப்பட்டு புரோஜனம். நன்றிங்க சார். நன்றிங்க சார். இவர் சம்பந்தப்பட்ட ஜாதகருடைய தந்தையார் வந்து அரசு வேலை பார்த்துட்டு இவங்க தாயார் இறந்த உடனே மறு திருமணம் முடிச்சவர் சார். அவர் வந்து 2ஆம் தாரம் முடிச்சு அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்காங்க. அவரே வந்து சொந்த வீடு எல்லாமே வச்சிருக்காரு. ஆனா இவங்க இந்த மூத்த சம்சாரத்துக்கு பிறந்த 3 பேரையுமே அவர் வந்து சரியான முறையில பராமரிப்பு பண்ண கிடையாது சார்.
அதே நேரம் இவருக்கு வந்து அந்த சொத்து அப்பாவுடைய சொத்து கிடைக்குமாங்கிறது தான் இவர் கேட்ட ஒரு கேள்வி. இப்ப நீங்க சொன்னதும் பார்க்கும் பொழுது அதே போல அவர் இளையதாரத்தோட வாழும் பொழுது அந்த சொத்துக்கள் ஆகப்பட்டது இளையதாரத்துக்கு பிள்ளைகளுக்கு தான் போய் சேருங்கிறதும் இப்ப சம்பந்தப்பட்டவர் இவர் வந்து எடுத்துக்கணும். அதே நேரம் ஒரு உள்ளூர்ல இருக்கிறத காட்டிலும் நீங்க சொல்ற வெளியே போய் வாழக்கூடியது இவருடைய ஜாதகத்துக்கு நல்லதாவே தெரியுது சார். சார் திரும்ப நீங்க சொல்லுங்க சார், அவருக்கு பலன் சொல்லுங்க. அதாவது தந்தை அப்படிங்கிறது இங்க 9ஆம் இடம், அதனுடைய அதிபதி புதன். அவரு 2 டிகிரி வாங்கியிருக்காரு. அங்க சுக்கிரனும் 2 டிகிரில இருக்காங்க. அப்ப வந்து தந்தை எப்படி இருப்பாரு அப்படின்னா நல்லா ஜாலியா சுபயோகங்களை அனுபவிக்கிறவங்க தான் இருப்பாரு. அப்படித்தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவரை சமுதாயம் மதிக்கும். ஏன்னா தந்தையோட ஸ்தானாதிபதியான புதன் பகவான் சுக்கிரனோட ரொம்ப க்ளோஸ்ல 2 பேருமே 2 டிகிரி தான் வாங்கியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப கட்டாயம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்க அவர் சுபயோகங்களை அனுபவிப்பாரு. எப்பயுமே அவருடைய திங்கிங் எப்படி இருக்கும்னா இயல்புக்கு மாறாதான் இருக்கும். 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அவர் வந்து 9ங்கிறது தந்தை எப்படி இருப்பாரு அப்படின்னா சாமியாரவரு குறி சொல்றவர் ஜோதிடம் பாக்குற அப்படி இருந்தாலும் அதே நேரத்துல சுபயோகங்களை அனுபவிக்கிறவராதான் இருப்பார். அவரு கருத்து மாறிதான் இருக்கும். இங்க இன்னொரு கருத்து என்ன சொல்ல மறந்துட்டேன். இங்க குரு வந்து செவ்வாயோட சாரம் வாங்கியிருக்கு. செவ்வாய் வந்து குருவோட சாரம் வாங்கியிருக்கு. குரு செவ்வாய் தொடர்பு வந்தாவே பூர்வீக சொத்துக்களை இவங்க கையில கொடுத்தா கூட இவங்க தான தர்மம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இங்க சார பரிவர்த்தனை இருக்கு. சார பரிவர்த்தனை வந்து மறைமுகமா என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே நகர்த்தி விட்டுரும். இங்க கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இல்லை, கொடுத்தாலும் இவர் கையில நிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதனால தன் கையே தனக்கு உதவி அப்படின்ட்டு இவர் சம்பாரிச்சு முன்னேறிக்கிறது தான் இவருக்கு நல்ல ஒரு இதை கொடுக்கும். எப்பயுமே அந்த மகர லக்னம் பிறர் அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு ஜாதகம் தான். அப்படிதான் இதோட கருத்து வரும். நன்றி. நன்றிங்க சார். சார் உங்களுடைய ரியாக்ஷன் சொல்லுங்க சார். உங்களுடைய பதில் கேட்டிருப்பீங்க நீங்க. உங்களுக்கு என்ன கேட்கணுமோ கேளுங்க சார். சார் பார்த்தசாரதி சார் இருக்கீங்களா? கேளுங்க சார். நீங்க உங்க ஜாதகத்துக்கு நீங்க என்னென்ன கேட்கணுமோ கேளுங்க. நீங்களும் வந்து உள்ளத வந்து எல்லாத்துக்குமே உண்மையாம சொல்லி. அப்போ லக்னம் வந்து மகர லக்னம், அது கன்ஃபார்ம் இல்ல சார்? அதான் சார் எல்லாமே பலன் உங்களுக்கு செட் ஆயிடுச்சு சார். சரிங்க சார். ஏற்கனவே உங்களுக்கு வந்து வேற ஒரு பேர்கிட்ட நீங்க ஆலோசனை பேசினா அவர் மகர லக்னமா எங்களுக்கு கொடுத்தாரு. நாங்களும் உங்களை விசாரணை பண்ணிதான் வந்து இந்த ஜாதகத்தை மகர லக்னமா தீர்மானம் எடுத்து போட்டது. நடந்த நிகழ்ச்சிகளும் எல்லாமே மகர லக்னத்துக்கு தான் இங்க வந்து சரியா இருக்கு. மகர லக்னத்துக்கு தான் பாத்தீங்கன்னா அந்த லக்னாதிபதி 7 கூடியவர் வந்து 12ஆம் பாவத்தில் மறைந்ததே வந்து உங்களுக்கு வந்து திருமணம் இல்லைங்கிறது முதல்ல ஒரு அடிப்படையான விஷயமா காட்டுது சார். சார் அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க சார். சார் நீங்க பேர் சொல்லிருங்க. வணக்கம் சார், குமார் பேசுறேன். சொல்லுங்க. நான் தான் இவருக்கு இந்த ஜாதகத்துக்கு லக்னம் கணிச்சேன். ஆமா ஆமா சொல்லுங்க. ஒரு வாரம் ஆச்சு ஜாதகத்தை கணிக்கிறதுக்கு. ஏன்னா நமக்கு லக்னம் தெரியாத போது அவங்க நடந்த நிகழ்வை வச்சுதான் நம்ம எதுவுமே கணிக்க முடியும். அப்படின்னும் போது நான் ஒவ்வொரு லக்கணமா மாத்தி 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 வச்சு அவங்க அம்மா இறந்ததை ஒன்ன வச்சு மட்டும் தான் இத்தையும் பார்த்து அப்புறம் ஒவ்வொன்றா கேட்டு 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 நம்ம நிர்ணயிக்கும் போது அவர் இவ்வளவு விஷயம் என்கிட்ட சொல்லவே இல்லை. இவ்வளவு சொல்லவே என்கிட்ட அம்மா இறந்தாங்க அவ்வளவுதான், அப்பா இருந்தாங்க அப்படின்ட்டாரு. அது மட்டும் சொன்னாரு. அதுக்கே நான் எனக்கே கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு ஒரு வருஷம் கணிக்கிறதுக்கு. கணிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் செவ்வாய் நீச்சம் சந்திரன் சந்திர தலைநிலவை மறைஞ்சாலும் குறிப்பாடுன்னா பார்க்கும்போது கேது ரசன் பார்க்கும்போது 4ஆம் இடத்துக்கு கேது 3ல உட்காந்து 4ஆம் இடத்துக்கு விரயமாகும் போது அப்படின் போது அதை வச்சு கணிச்சுட்டு ஒரு நாள் சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு திருப்தி இல்லை. இருந்தாலும் போட்டு பார்க்கணும், ஒவ்வொரு லக்கணமா வச்சு பார்க்கணும், சரியா வரல.
இதான் ஓரளவுக்கு மேட்ச் ஆச்சு அவர் சொன்னதுக்கு. அதை வச்சா கிடைச்சேன் சார் நானு. ஆமா சார். அதுக்கு பிற்பாடு நான் வந்து அவரை வந்து தீவிரமா விசாரணை பண்ணி தான் சார் நானும் நீங்க கொடுத்த லக்னத்தை உறுதிப்படுத்திக்கிட்டேன். ஏன்னா நடந்த சம்பவங்களை பூரா அவரும் வந்து எடுத்து சொல்லும் பொழுது சரியாவே இருந்தது சார். நீங்க லக்னம் குறிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் அவருக்கு. அதே மாதிரி நம்மளும் இந்த ஜாதகத்துக்கு நம்ம மகர லக்னமாவே தீர்மானம் எடுத்துடுறோம். இப்ப அவருக்கு வந்து அவருடைய திருப்தியை வந்து அவர் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் சொல்லணும். அதே மாதிரி அவர் இன்னும் வாழ்க்கை சம்பவங்கள் எதுவும் சொல்ல வேண்டியிருந்தாலும் சொல்லலாம். இல்ல ஜாதக ஆய்வுல கொடுத்த ஒரு பதிலுக்கு வந்து அதன்படி அவர் நடக்கக்கூடிய சித்தமா இருக்க மாதிரி அவரு வந்து அவருடைய பலனை வந்து சொல்லலாம் சார். சார் சொல்லுங்க சார். சார் இதுல நான் ஏதோ சொல்றதுக்கு இல்லை சார். சொன்ன எல்லாருக்கும் நன்றி சார். எனக்கு இப்ப சரி நான் எப்படி பண்ணுமா பண்ணுங்க. இப்போ பூர்வீக இடத்துல இருந்து எனக்கு பங்கு வராது அப்படின்ற மாதிரி வருது சார். தந்தை சொத்துக்கள். ஆமா சார். நம்ம கருணா சார் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதாவது திருமண விஷயங்களுக்கு சில யோசனைகள் உங்களுக்கு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீங்க வந்து இப்போ இருக்கக்கூடிய ஊரை விட்டு நீங்க வந்து வேற ஊருக்கு போகக்கூடிய அமைப்பையும் சொன்னாரு. அந்த கருணா சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவருடைய இதையும் நம்ம வந்து கேட்டுக்கலாம் சார். சார் சொல்லுங்க சார். என்ன அப்படின்னா ஒரு பூர்வீகத்தை பத்தியே கேட்கிறாரு. அவனுடைய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ வந்து ராகு 9ஆம் இடத்தை இயக்குது. ராகு தசா ராகு புத்தி அது ராகு இருந்தா அது 9ஆம் இடத்தை இயக்குறப்போ அது வெளியூர் தான். ராகுக்கு அடுத்து குரு 6ஆம் இடத்தை இயக்குது. இப்ப அது எங்கேயும் வெளியூர் தான் போகணும், மறைஞ்சுதான் இருக்கணும். குருக்கு அடுத்து சனி, சனிங்கிறது 8ஆம் இடத்தை இயக்குது. அப்ப வெளியூர் தான் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இது வந்துருச்சு. பொதுவா வந்து லக்னாதிபதி 8ஆம் இடத்துல இருந்தாவே பூர்வீகத்தை விட்டு வெளியில போயிட்டாதான் நல்லது. இல்லைன்னா அவமானப்பட வேண்டியதா போயிடும். இன்னொரு இது பாத்தீங்க அப்படின்னா இந்த எட்டாம் இடத்துல இருக்க சனி பகவானே என்ன பண்றாருன்னா அவர் 2ஆம் இடத்தை பாக்குறாரு. அடுத்து வந்து நீச செவ்வாய் வந்து 2ஆம் இடத்தை பாக்குறாரு. இப்ப கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு அவமானம் அப்படின்னு ஒண்ணு ஏற்படணும் அப்படிங்கிறது ஒரு ஜாதக அமைப்பு. ஏன்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடி ஏற்படுறது. சனி பகவானும் பார்க்க கூடாது, நேச கிரகமும் பார்க்க கூடாது, உச்ச கிரகமும் பார்க்க கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா செவ்வாய்ங்கிற அந்த நேச கிரகம் பாக்குது. அப்ப இதுல வந்து உங்களுக்கு இந்த சனி செவ்வாய் தொடர்பு வர்றதுனால உங்களுக்கு திருமணத்துக்கு அப்ப என்ன ஆகலாம் அப்படின்னா யாராவது சொந்த பந்தம் யாராவது ஒருத்தர் ஒரு மரண செய்தி அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை நீங்க செய்யறதே வந்து 2வது திருமணமா இருக்கலாம். அல்லது என்ன அப்படின்னா தாமத திருமணமா இருக்கலாம். இது தாமத திருமணம் தான். அல்லது தன்னை விட வயது மூத்த பெண்ணை அல்லது குழந்தைகளோட இருக்கிற பெண்ணை மனம் முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஆனா இந்த இவ்வளவு கெடுதல்கள் இருந்தாலும் இந்த ஜாதகத்துல ஒரு பிளஸ் என்னன்னா சூரியனும் செவ்வாயும் வந்து இது வந்து சார பரிவர்த்தனை வாங்கியிருக்காங்க அவங்களுக்குள்ள. அப்ப சூரியன் குருவும் செவ்வாயும் சேர்ந்தாங்க அப்படின்னாவே நிச்சயமா ஒரு காலத்துல வந்து பேசப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்க வருவீங்க. ஒரு டாப் மோஸ்ட் செலிபிரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது 10 கோடி ரூபாய் போட்டு ஒரு தொழிலை துவங்கினா கூட ஒரு குறிப்பிட்ட நபரை கூப்பிட்டு ரிப்பன் வெட்ட சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்க கையால வந்து அது செஞ்சாதான் நல்லா விருத்தி அடையும் அப்படின்ட்டு. அப்ப அது மாதிரி ஒரு லக்கு வந்து உங்களுக்கு இந்த குருவும் செவ்வாயும் மறைமுகமா கொடுக்குறாங்க. அதை நீங்க நல்லபடியா பயன்படுத்திக்கலாம். வெக்ஸ் ஆகாதீங்க. வாழ்க்கையில பின்னாடி வாழ்க்கை வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்கும். கல்யாணத்தை வந்து ஒரு தியாக திருமணம் மாதிரி முடிச்சுக்குங்க. ஏன்னா வேற வழி இல்லை, வயசாகி போச்சு. அந்த நீங்க அப்படி முடிச்சிருந்ததுன்னா அந்த லவ் அந்த காலம் வந்து நல்லா இருக்கும். அதை வந்து தவற விட்டுட்டீங்க. இல்ல வந்து திரும்ப வர போறதுன்னா வர்றதுக்கு யோசி. பூர்வீகத்தை பத்தி யோசிக்காதீங்க. சம்பாதிச்சு சரி சார், நன்றி சார். இப்ப செய்யற தொழில இருந்து அந்த தொழில இருந்து கை கொடுக்குமா இல்ல வேற எதனா தொழில் பண்ற மாதிரி வருமா சார்? என்ன சார் தெளிவா கேளுங்க சார். சார் இப்போ மொபைல் சர்வீஸ் தான் சார் இப்போ கடை வச்சிருக்கேன். மொபைல் சர்வீஸ், ரீசார்ஜ், ஜெராக்ஸ் இந்த மாதிரி இதுதான் சார் கடை வச்சிருக்கேன். தொழிலே கை கொடுக்குமா இல்ல இந்த தொழில இருந்து வேற மாத்திர மாதிரி சார்? தொழில் ஸ்தானம் இருக்கு.
சார் உங்களுக்கு வந்து 10ஆம் பாவத்தை வந்து பல தடவை பார்க்குது சார். நீங்க வந்து பல தொழில் செய்யக்கூடிய ஆள் தான் சார். உங்களுக்கு நீங்க வந்து ஏற்கனவே சென்னையில இருக்கும்போது செய்து வந்த தொழில் வேறையா இருந்தது. இங்க வந்து இப்ப வந்து செய்யக்கூடிய தொழில் வேறையா இருக்கு. அதனால வந்து நடக்கக்கூடிய அந்த ராகு தசை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆசையை தூண்டக்கூடிய தசை தான் சார் இது. அதே நேரத்துல உள்ளூர்ல நீங்க வந்து எது செஞ்சாலுமே உங்களுக்கு வந்து விருத்தி இருக்காதுங்கிறத உங்க ஜாதகம் சொல்லுது. உங்களுடைய லக்னத்தை பாத்தீங்கன்னாலே பாதகாதிபதியுடைய பார்வை தான் உங்க லக்னத்து மேல விழுந்துகிட்டு இருக்கு. அப்ப நீங்க எதையுமே ஒரு அவசரமா செய்யாம பொறுமையா வந்து அதை வந்து நீங்க எடுத்து செய்யறது நல்லதா இருக்கும் சார். சார் உங்க ஜாதகத்துக்கு ஆய்வை நம்ம முடிச்சுக்கலாமா சார்? சொல்லுங்க சார் உங்களுடைய ஒப்பீனியன். சரிங்க சார், நன்றி சார். அனைத்து குருமாருக்கும் நன்றி சார். நன்றிங்க சார். நன்றி. நன்றிங்க சார். சார் சம்பந்தப்பட்டவருக்கு சரியான லக்னத்தை நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். கருணா சார் சொன்னது போல அவருடைய வாழ்க்கையை வந்து எந்த அளவுல அவர் வந்து சரி பண்ணிக்கிறாரோ அதே மாதிரி பண்ணிக்கலாம் சார். இரண்டாவது, முழுமையா அவர் வந்து ஆன்மீகத்துல போகும்போது 10ஆம் பாவம்ங்கிறது நல்ல முறையில இவருக்கு வந்து இயங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவுமே வந்து அது ஒரு கேது உட்காரும் பொழுது முழுவதுமே ஆன்மீகத்துல போயிடுவாரு. ஆனா இங்க ராகு அமரும் பொழுது மனது வந்து அந்த இதை ஏத்துக்கிறாததான் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்க வந்து சரியான முறையில கட்டமைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இன்றைய ஜாதக ஆய்வை வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம் சார். நன்றிங்க சார். அனைவரும் இதோட நன்றி சார். அனைவருக்கும் நன்றி. நன்றி சார். இதோட விடை